ஸோ கேரி கஸ்டன் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. ஸோ கேரி கஸ்டன் தான் இப்போ பாகிஸ்தானோட ஒயிட் பால் கோச். சரிங்களா, ரெட் பால் வந்து ஜேசன் கில்ஸ்பி பண்ண போறாரு, அது வேற விஷயம். இப்போதான் வந்து கேரி கஸ்டன் இறங்கினார் இந்த வேர்ல்டு கப்ல. என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே இதுதான்டா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கோச்சா ஒயிட் பால் கோச்சா வந்து இறங்கினாரு. இறங்கினோடனே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு டிசாஸ்டர். நிறைய விஷயங்கள் அவரும் நோட் பண்ணியிருக்காரு அண்ட் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ் பாகிஸ்தானோட டீம் பார்க்கும்போது அது ஒரு டீமாவே இல்ல, ஒரு யூனிட்டி இல்ல, லெஃப்ட் ரைட் சும்மா பிரிஞ்சு கிடக்குறாங்க டீம்ல, ஒரு டிசிப்ளின் இல்ல, இப்படிதான் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் நிறைய டீமுக்கு கோச் பண்ணியிருக்கேன், சத்தியமா இப்படிப்பட்ட ஒரு டீமை நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாதுன்றத ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இண்டிவிஜுவல் நேம்ஸ்லாம் அவர் மென்ஷன் பண்ணல, பட் டெஃபினட்டா இந்த மாதிரி டீமுக்குள்ள வந்து பயங்கரமா பாலிடிக்ஸ் இருக்குன்றத ஓப்பனா அடிச்சிட்டாரு. கேரி கஸ்டனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவ்வளவு ஈஸி கிடையாது. நானே சர்ப்ரைஸ் ஆனேன், கேரி கஸ்டன் எப்படி பாகிஸ்தானுக்கு கோச் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டாருன்னு. கண்டிப்பா ஒரு ரீவேம்ப் இருக்கு, அதை தைரியமா கேரி கஸ்டன் பண்ணுவாரா, இல்ல சில பாலிடிக்ஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க பாகிஸ்தான்ல, எக்ஸ்பிளேயர்ஸ்லாம், அவங்க கேரி கஸ்டனை ஃப்ரீயா அந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ண விடுவாங்களா, ஒருத்தர் தான் பார்க்கணும். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.